அவருடைய பிரசன்னத்தை உணருங்க. அவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். Lord, we feel your presence, Lord. We feel your presence, Father. We feel your presence, oh Father. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசு. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். அப்படியெல்லாம் கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சொல்லுமா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும். ஒரு ஜெபமாக ஏறெடுப்போம். உங்க சத்தம் கேட்கல, சத்தத்தை உயர்த்தி. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
தெய்வானின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தெய்வானின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தெய்வ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. சத்தத்தை உயர்த்தி தெய்வ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தெய்வானின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தெய்வானின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. Yes, Lord. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பலத்த பிரசன்னம், அன்றைக்கு மோசே வாந்தி தந்த பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம் இல்லை என்றால் இவ்விடத்தை விட்டு எங்களை அனுப்பாதிரும் என்று வாஞ்சித்து உம்முடைய சமூகத்திலே கதறிட அந்த பிரசன்னம் இன்றைக்கு இந்த மைதானத்தை நிரப்புவதற்காக நன்றி. அவருடைய பிரசன்னத்தை உணர்றவங்க எல்லாம் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றிகளை செலுத்துங்க. Oh, we thank you, Lord. We thank you, Lord. We thank you, Father. We thank you for your presence. We thank you for your presence. Yes. அவருடைய பிரசன்னத்திலே பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல் உருகுமா. பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல் உருகி கொண்டிருக்கிறது. நீ இப்பொழுது இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் உன் இருதயத்தை திறந்து ஆண்டுடைய சமூகத்தில் நீ ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் உன் நோயாய் இருக்கலாம், உன் நோய் பர்வதங்களை போல் இருக்கலாம், உன் கடன் பிரச்சனைகள் பர்வதங்களை போல் இருக்கலாம், உன் குடும்பத்தின் நிந்தைகள் பர்வதங்களை போல் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டுடைய பிரசன்னத்திலே அவைகள் எல்லாம் மெழுகை போல் உருகி கொண்டிருக்கிறது. இதோ உன் தரிசன கண்களினால் அதை பார்க்கிறாய். உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற சர்வ ஆயுதங்களையும் தேவன் வாய்க்காதே 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 போகும்படி செய்கிறார். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே இவளுக்கு எதிராக உருவாக்கப்பட்டிருக்கிற பில்லி சுனிய கட்டுகள், மாந்திரிக செயல்கள், பொல்லாத வல்லமைகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே அந்தகாரத்தின் கிரியைகள் இப்பொழுதே நிர்மூலமாக்கப்படுவதாக. எஸ், நிர்மூலமாக்கப்படுவதாக, நிர்மூலமாக்கப்படுவதாக. Oh, we worship you, Lord. We worship you, Lord. Father God, we thank you, Lord. We thank you, Lord. We thank you, Lord. We thank you. We thank you. புல்லின் மேல் மழை துளிகள் விழுவது போல், just like how the rain falls upon the grass, I pray your word will fall upon the people. புல்லின் மேல் மழை துளிகள் விழுவது போல் இன்றைக்கு உம்முடைய வார்த்தை, ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தை, உம்முடைய ரூவா வார்த்தை ஜனங்களின் மேல் விழுவதற்காக நன்றி. வானத்திலிருந்து விழுகிற பனிகள் எப்படி அது வெறுமையாய் திரும்பாதோ அதே போல் நீர் அனுப்புகிற வார்த்தையும் வெறுமையாய் திரும்பாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நீர் செய்ய என்ன சித்தம் கொண்டிருக்கிறீரோ அதை நீர் செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். தேவ கிருபை இரக்கம் சூழ்ந்து கொள்ளட்டும். எங்கள் மத்தியிலே பராக்கிரமத்தை செய்யும். உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று வாக்களித்திருக்கிறேன். இன்றைக்கு எங்கள் மத்தியிலே பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறேன். பயங்கரமான தேவனின் வல்லமையை ஒவ்வொரு பேரும் உணர போகிறார்கள். அதற்காக மக்கள் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். தேவ கிருபை இரக்கம் சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதியும் தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.
இந்த நாளில் வருகை தந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தில் உங்களை வாழ்த்தி என்னுடைய சமூகத்திலே வரவேற்கிறேன். இந்த நாட்களிலே இந்த வாவு சத்துரத்திலே வந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் எனக்கு கொடுத்த தருணத்திற்காக, எங்களுடைய குழுக்கு தேவன் கொடுத்த தருணத்திற்காக நாங்கள் தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறோம். எங்களோடு கூட இந்த 7 பேர் எங்களோடு கூட பயணப்படும்படி அவர்கள் தீர்மானித்து எங்களோடு கூட வந்தார்கள். நீங்கள் எல்லாம் உங்களை கனப்படுத்தினீங்க. இன்னும் ஒரு முறை அவங்களை கரங்களை தட்டி உங்களை கனப்படுத்துவோமா? தேங்க்யூ. எங்களுக்கு இந்த ஊர் எவ்வளோ பிடிச்சி போயிடுச்சுன்னா, இந்த ஊரை விட்டு போகிறதுக்கே எங்களுக்கு மனசு இல்லை. இன்றைக்கி ராத்திரி நாங்கள் போய் ஆகணும். நாங்கள் கிளம்புறோம் இன்றைக்கி ராத்திரியில், எல்லாருமே கிளம்புறோம். ஆனால் எல்லாருமே வந்து மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மள தம்பி சாம் அப்படியா? ஓகே. இங்கே இருக்கிற ஆகாரம், இங்கே இருக்கிற மக்கள் எல்லாவற்றையும் மிக அதிகமாய் உங்களுடைய அன்பு, நீங்கள் பாராட்டின அன்பு, இதெல்லாம் அதற்காக நான் தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த எழுப்புதல் சுவிசேஷ ஜெப ஐக்கியம் நடத்தும் இந்த நற்செய்தி பெருவிழாவிலே என்னை அழைப்பு கொடுக்கும்படி இங்கேருந்து ஒரு குழுவாய் வந்து சென்னையில் என்னுடைய வீட்டில் வந்து என்னை சந்தித்தார்கள். அப்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தோடு நான் வர வேண்டும் என்று நான் விருப்பத்தோடு வந்தேன். ஏனென்றால் இதற்கு முன்பாக நான் சுரண்டைக்கு வந்திருக்கிறேன், சங்கரம் கோயிலுக்கு ஊழியத்தை செய்வதற்காக வந்திருக்கிறேன். இந்த இடத்துல வருவதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆகவே இந்த இடத்துல வந்து தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி அழைப்பு கொடுத்த அந்த குழுவினருக்கு நான் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் மனசில் ஒரு ஆசை இருந்துச்சு. நான் இந்த மாதிரி ஒரு குழுவை நான் பார்த்ததில்லை. பொதுவாக அந்த குழுவை யார் நடத்துகிறாங்களோ அவங்க எப்பவுமே மேடையில் தான் இருப்பாங்க. இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல. உப்பை வந்து தண்ணியில் போட்டது போல் கரைஞ்சி போய் மக்களோட மக்களாக இருக்காங்க. ஒருவரையும் மேலே பார்க்க முடியல. நான் சொன்ன ஒரே ஒரு ரிக்வஸ்ட் அவங்க கிட்ட கேட்டேன், ஐயா நீங்கள் குழுவாக வந்தீங்கன்னா நாங்கள் ஊழியர்கள்லாம் சேர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். ஐயா அவங்க எந்தெந்த வேலையில் இருக்காங்கன்னு தெரியல, வர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி இவளுக்காக நம்ம ஜெபிப்போமா? அவங்க எங்கே இருந்தாலும் சரி, எனக்கு தெரியும் அவங்க எல்லாம் பிஸியாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இதை செய்யணும்னு அவசியமே கிடையாது. இதை செய்யணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி காலையில் ஒரு அருமையான ஒரு சிஎஸ்ஐ சபையில் நான் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றினேன். அந்த இடத்துல தேவ ஆவியானவர் என் மூலியமாக பேசின ஒரு காரியம், 100க்கு அதிபதி தன் தேசத்தாரையும் தன் இனத்தாரையும் அதிகமாய் நேசிக்கிறவனாக இருந்தான். ஒரு குணாதிசயம், அது அவனுக்குள்ள இருந்த குணாதிசயம். அதே போல இந்த குழுவினரில் பார்க்கும் பொழுது அவங்க இந்த தேசத்தை நேசிக்கிறாங்க, இந்த மக்களை நேசிக்கிறாங்க. அவங்க வருமானத்தை வைத்து அவங்க நல்லா வாழலாம். ஆனால் அது பார்த்தாது நாங்கள் வந்து ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும், ஊழியம் செய்யணும், இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பு வரணும், ஒரு மீட்பு வரணும், ஒரு மாற்றம் வரணும், இந்த இடத்துல ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்கிற ஒரு பாரத்தோடு இந்த ஊழியத்தை செய்கிறவர்களுக்காக ஒரு நிமிடம் கண்களை முடியாமல் அவளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, இப்பொழுது நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். அவர்களையும் இந்த குழுவினரில் ஈடுபடுகிற, இந்த குழுவாய் ஈடுபடுகிற ஒவ்வொரு பேரையும் நீர் அபரிமிதமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்கு நீங்க வாக்குத்தத்தமாக கொடுத்ததை இன்றைக்கு அவங்களுக்கு நாங்கள் வாக்குத்தத்தமாக கொடுக்கிறோம். இவர்களை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாக இருப்பதாக. இது ஒரு புதிய அத்தியாயத்தை இன்று முதல் நீங்க திறந்து கொடுக்கிறீங்க. இந்த ஊழியம் இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய அத்தியாயத்தை காணட்டும். அடுத்த தலைமுறைகள் எழும்பி வருவதை இவர்கள் காணும்படி நாங்கள் மனதார நாங்கள் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. எல்லாம் கரங்களை தட்டி அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துருவோமா? அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி ஐயா. நீங்கள் வந்ததில் your presence means a lot to us. Thanks for coming and gracing this occasion. And also இங்கே இருக்கிற எல்லா ஊழியர்களும், தனிப்பட்ட ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் இந்த மனமார்ந்த நன்றி. கிரௌடில் இருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியிலே செய்வாராங்க. எனக்கு முன்பாக ரொம்ப கொஞ்சம் தான் நேரம் இருக்குது. நான் இந்த கொயர் டீமோட ஒரு பாட்டு பாடுறேன்னு இந்த வாட்டி நேரம் இல்லை, அடுத்த முறை. ஓகே, ஆல்ரைட், ஓகே. ஸோ அடுத்த முறை அவங்களோட கூட சேர்ந்து பாடணும். ரொம்ப அழகாக அந்த கொயர்லாம் பாடுங்க. அவங்களுக்கு ஒரு வாட்டி கை தட்டிருங்களேன். ஒருவர் தன்னை தேவன் என்று அழைக்க வேண்டும் என்றால், if somebody has to call himself as God, அவளுக்கு 4 குணாதிசயங்கள் இருக்க வேண்டும். இது நான் என் ஆவியில் ஏவப்படுவதனால நான் சொல்லுகிறேன். ஒருவர் தன்னை தேவன் என்று அழைக்க வேண்டும் என்றால், if somebody has to call himself or somebody has to call himself as God, தன்னை தேவன் என்று அழைக்க வேண்டும் என்றால் அவளுக்கு 4 குணாதிசயங்கள் இருக்க வேண்டும். நான் மிக வேகமாக இந்த 4 காரியத்தை உங்களுக்கு முன்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். First of all, God has to be omniscience. அப்படி என்றால் சகலத்தையும் அறிந்த சர்வ ஞானியாய் இருக்க வேண்டும். ஒருவர் தேவன் என்று ஒருவர் தன்னை அழைக்கிறார் என்றால், he should not be taken by surprise looking at something. ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து வியந்து இது நடக்குமான்னு தெரியாது என்ற
ஒரு திகைப்புக்குள் இருக்கக்கூடாது. தேவன் என்றால் அவர் நடந்ததையும் அறிந்திருப்பார், நடக்க போறதையும் அறிந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? சர்வத்தையும் அறிந்த அவர் சர்வ ஞானி. ஆமென். இரண்டாவது, he has to be omnipresence. அப்படி என்றால் அவர் ஒரு இடத்துல மாத்திரம் இல்ல, அவர் எல்லா இடத்திலும் இருக்க முடியும். அட் a டைம்ல எல்லா இடத்திலும் இருக்க முடியும். நான் ஒரு சபையின் போதகராக இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு ஒரு அருமையான சபையை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு அருமையான சபைனா, இப்ப நான் இந்த இடத்துல ஊழியம் செய்யும்போது கூட அவங்க எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்காங்க. நான் இன்றைக்கு எங்க சபையில போய் ஊழியம் செய்யணும்னு எனக்கு ஆசை. ஆனா நான் இங்க இருக்கிறதுனால அங்க இருக்க முடியல. நான் மனிதனா இருக்கிறதுனால ஐ ஹேவ் லிமிடேஷன்ஸ். நான் ஒரு இடத்துல இருக்கலாம், இன்னொரு இடத்துல இருக்க முடியாது. ஆனால் தெய்வம் என்பவர் அதை தாண்டினவராய் இருக்கிறார். He is beyond all those things. அவர் ஒரே நேரத்தில் இங்க இருக்க முடியும், அதே நேரத்தில் அங்க இருக்க முடியும். தென்காசியில் இருக்க முடியும். தேவன் அதே நேரத்தில் அவர் அங்க எப்படி பிரசன்னரா இருக்கிறாரோ அதே போல் வாவு சத்திரத்தின் இந்த மைதானத்தில் அவர் பிரசன்னரா இருக்க முடியும். இங்க இருக்கும் பொழுது சென்னை பட்டணத்திலே அவர் பிரசன்னரா இருக்க முடியும். சென்னை பட்டணத்தில் இருக்கும் பொழுது அவர் அமெரிக்கா தேசத்தில் பிரசன்னரா இருக்க முடியும். ஆஸ்திரேலியா தேசத்தில் பிரசன்னரா இருக்கும். அப்படி என்றால் is omnipresence, எல்லா இடத்திலும் இருக்கிறவர். ஆமென். சர்வ வியாபி. ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது அவர் சர்வ வல்லவர், பின்பு சர்வ வியாபி. மூன்றாவது, he is supposed to be omnipotence. அப்படி என்றால் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கணும். அவரால் செய்ய முடியாத அதிசய காரியம் என்று எதுவும் இல்லை. ஆமென். he has to be all potential. அவரால் செய்ய முடியாது எதுவுமே கிடையாதுங்க. அவர் தண்ணீர் அவரை தடுக்க முடியாது, காற்று அவரை தடுக்க முடியாது, மழை அவரை தடுக்க முடியாது, நெருப்பு அவரை தடுக்க முடியாது. இந்த பஞ்ச பூதங்கள், எந்த பூதங்கள் வந்தாலும் அந்த பூதங்களை மேற்கொள்ளக்கூடிய, அந்த பூதங்களை அடக்கக்கூடிய, அந்த பூதங்களை உருவாக்கின நாம் ஆராதிக்கிற இந்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் இன்றைக்கு நம் மத்தியிலே வந்திருக்கிறார். பாருங்க, இப்ப நான் இந்த 3 பாயிண்ட சொல்லிட்டேன். இந்த 3 பாயிண்ட சொல்லும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமாங்க நாங்க அதுதான். they will also say, நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்ல நாங்களும் நாங்க கும்பிடுற கடவுளும் அவர் சர்வ வியாபி தான், அவர் சர்வ ஞானம் உள்ளவர் தான், அவர் சர்வ வல்லமை உள்ளவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த 4வது ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன் பாத்தீங்களா, அது யாருக்கும் பொருந்தாது. இயேசு கிறிஸ்துவை அன்றி, நம் தேவனை அன்றி வேற யாருக்கும் பொருந்தாத ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? the 4th point, the most important point. அவர் சர்வ ஞானியா இருந்தா மாத்திரம் போதாது, அவர் எல்லா இடத்திலும் வியாபிக்கிறவரா இருந்தா மாத்திரம் போதாது, அவர் சர்வ வல்லமை உள்ளவரா இருந்தது மாத்திரம் போதாது, அவர் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். அவர் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். இந்த 4வது பாயிண்ட்ல எல்லாம் அவுட். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? புரிந்தவங்க எல்லாம் கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த தேவனை சொந்தமாய் கொண்ட ஜனம் நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர்ங்க, அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால நீங்களும் அவருக்கேற்ற, நாமளும் அவருக்கேற்ற பரிசுத்தத்துல வாழணும். ஹல்லேலூயா. நேற்று தினம் நான் கர்த்தருடைய செய்தியை உங்களுக்கு கொடுத்த எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? நேற்று வந்தவங்களாம் கைக்கு தூக்குங்க. ஆமென். எத்தனை பாயிண்ட் முடிச்சிருக்கேன்? 2 பாயிண்ட் தான் முடிச்சிருக்கேன். இன்னைக்கு இன்னும் 5 பாயிண்ட் முடிக்க முடியுமான்னு தெரியல. But I will quickly go for you. Amen. Hallelujah. அதற்கு முன்பாக கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போமா? நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளினால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, எல்லாரும் சொல்லுங்க, குலைத்து. எல்லாரும் சொல்லுங்க, குலைத்து. அவங்கள பார்த்து சொல்லுங்க, இப்படி கிறுக்கி காட்டுங்க. குலைத்து. எப்படி எப்படி குலைப்பீங்க? எப்படி கிறுக்குவீங்க? இப்ப நம்ம ஒரு காரியத்தை எழுதிட்டோம். அந்த காரியம் தப்பா இருக்கு. இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம் தெரியும், காலேஜ் பிள்ளைங்களுக்கு தப்பா இருக்கு. அதை ஃப்ரெண்டு பாத்திரக்கூடாது. ஃப்ரெண்டு பாத்திரக்கூடாது. எப்படி அவங்க கிறுக்குவாங்க? அதை எந்த அளவுக்குன்னா அது 4-5 பேஜை தாண்டி போயிடும். அது அப்படியே கிறுக்குவாங்க. அப்படியே கிறுக்கி 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 அந்த எந்த வார்த்தை, ஒரு எழுத்தை வச்சு கூட நான் எழுதுனதை கண்டுபிடிச்சிடக்கூடாது
என்று சொல்லி ஜாக்கிரதையா இருப்பாங்க. குலைத்து குலைத்து அப்புறம் முடிஞ்சா என்ன செய்வாங்க, அதை மட்டும் கிழிச்சு பீஸ் பீஸா போட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் இங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு போட்டு அதை எல்லாத்தையும் காணாம போக வச்சிருவாங்க. அப்படின்னா இது அங்க இல்லை, நான் எழுதுனதுக்கு உண்டான சரித்திரமே இல்லை. நீ தலைக்கீழ நின்றாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவர் என்ன செஞ்சிருமா, சிலுவையில நமக்கு எதிரடியாய் இருந்த கையெழுத்துக்களை தேவன் அப்படிதான் குலைத்தார். இன்றைக்கு இந்த ராத்திரியில் அதான் நடக்க போகிறது. இன்றைக்கு ராத்திரியில் உங்க தலை எழுத்துக்கள் எல்லாம் தேவன் குலைக்க போகிறார். புதிய புதிய எழுத்துக்கள், புதிய காரியங்கள் உங்களை குறித்து, நல்ல விசேஷமான காரியங்களை கர்த்தர் உங்களை குறித்து, உங்க சந்ததியை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து, உங்க ஜெனரேஷனை குறித்து தேவன் புதிய காரியங்களை எழுத போகிறார். ஏனென்றால் அதை நடுவில் இராதபடி எடுத்து அதை சிலுவையின் மேல் ஆணி அடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்துவை. நம்ம 2 காரியத்தை பார்த்தோம் நேற்று தினம். அவர் 7 இடத்திலே ரத்தத்தை சிந்தினார். 1 கெத்செமனே தோட்டத்திலே ரத்தத்தை சிந்தினார். 2வது அவருடைய முகத்திலே தாடி பிட்கப்பட்டு அவர் ரத்தத்தை சிந்தினார். 3வது அவரை பீலாத்துவுடைய அரண்மனைக்கு கொண்டு போனார். பீலாத்துவுடைய அரண்மனையிலே கொண்டு போன உடனே பீலாத்துவிடத்திலே சொன்னாங்க, இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறைய வேண்டும். அவர் சொன்னார், ஐயா, இவருக்குள்ள நான் எந்த குற்றத்தையும் நான் காணனே, இவர் பார்த்தா எந்த தப்பு செஞ்சது போல இருக்கிறேன் இல்லையே, இந்த பாவமோ இந்த சாபமோ என் மேலையும் என் தலைமுறை மேலையும் வரக்கூடாது என்பதில் நான் ஜாக்கிரதையா இருக்கிறேன். உடனடியாக யூதர்கள்லாம் ஒரே சத்தத்தை உயர்த்தி சொன்னாங்க, ஐயா, அந்த சாபமோ அந்த நீங்க சொல்ற எல்லா காரியமும் எங்க மேலையும் எங்க தலைமுறை மேலையும் வரட்டும், உங்க மேல வர வேண்டிய அவசியம் இல்லை. வேதவசனம் சொல்லுகிறது, பீலாத்து உடனே கையை கழுவி அவர் சொன்னாரு, நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க என்று சொன்ன உடனே அவரை கொண்டு போய், இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் அவரை சாட்டையினால் அடித்தார்கள். அந்த சாட்டை அது சாதாரண சாட்டை இல்லைங்க. அந்த சாட்டையுடைய எட்ஜில் இருக்கு பாத்தீங்களா? Can you come here brother? அந்த சாட்டையுடைய எட்ஜ், can you have the sword please? அந்த சாட்டையுடைய எட்ஜ் இருக்கு பாத்தீங்களா? இந்த இங்க நிக்கிறார்னா இயேசு கிறிஸ்து இங்க இருக்கிறார்னா, அந்த சாட்டையுடைய எட்ஜ் அவர் அடிக்கும் பொழுது அந்த கயிறு இப்படி சுத்தி வந்து அவருடைய முதுகுல வந்து இப்படி கிழிக்கும். அதை பிடிச்சு ஒரு இழுப்பாங்க. இழுக்கும் பொழுது அப்படியே கிழித்து கொண்டு அப்படியே முதுகு எல்லாம் கிழித்து உழுது ரத்தம் சிந்தும், சதை தொங்கும். வேதத்தில் எங்கே 39 சாட்டடிகள் என்று எழுதப்படல. ஆயினும் இயேசு கிறிஸ்து 39 சாட்டடிகளா வாங்கினது எழுதல. எத்தனை சாட்டடின்னு ஆக்சுவலி தெரியாது. ஆனாலும் யூதருடைய வழக்கத்தின்படி 39 சாட்டடிகளை தருவார்கள். 39 சாட்டடிகளை இல்லை, அதற்கும் மேற்பட்ட சாட்டடிகளை இயேசு கிறிஸ்து நமக்காக வாங்கினார். அவருடைய முதுகு நமக்காக உழப்பட்டது. எப்படி நீங்க ஒரு விவசாய நிலத்தை பார்க்கும் பொழுது அந்த விவசாயத்திலே விதைப்பதற்கு முன்பாக அந்த நிலம் எப்படி உழப்படுகிறதோ அதே போல் இயேசுவின் முதுகு உழப்பட்டது. It was plowed. His back was plowed. அது உழப்பட்டது. எதற்காக என்றால் உங்களுடைய பாவத்திற்காக, என்னுடைய பாவத்திற்காக, உங்களுடைய மீறுதலுக்காக, என்னுடைய மீறுதலுக்காக அவருடைய முதுகை தேவன் உழுவதற்காக தன்னை அர்ப்பணித்தார். இத்தனை வேதனைகளை யாருக்காக தாங்கினார் என்றால் உங்களுக்காகவும் எனக்காகவும். நம்முடைய வாழ்க்கையில நாம் சுமக்க வேண்டிய சில பாவத்தின் கட்டுகள், சாபத்தின் கட்டுகள், நோயின் அந்தகாரங்களை இலிருந்து நம்மளை விடுதலையாக்குவதற்காக இயேசு கிறிஸ்துவுடைய முதுகு உழப்பட்டது. ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள். கடந்த நாட்களிலே எங்களுடைய சபையில் நடந்த ஒரு சாட்சி, அது தொலைக்காட்சியின் வழியாக சென்றது, நிறைய பேர் பார்த்தாங்க. இன்னைக்கு நேற்று ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டாங்க, அந்த டெஸ்டிமனியை நீங்கள் நிச்சயம் ஷேர் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால் நான் வேகமாக ஷேர் பண்ணுறேன். எங்களுடைய சபையில் ஒருவருக்காக நாங்கள் ஜெபித்தோம். அவருடைய பேர் வந்து அருமையான ஐயா பேர் வந்து சுப்பையா. அவர் வந்து கிறிஸ்துவை அறியாதவராக இருக்கிறார். அவர் பேர் சுப்பையா. அவருக்கு ஒரு கேன்சர் வந்து அவருடைய கண்களிலே இவ்வளோ பெரிய கட்டி, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது நினைக்கிறேன், பார்க்க முடியுது? ஓகே, கண்ணில் இவ்வளோ பெரிய கட்டி. நீங்கள் சில பேர் அதை பார்த்தாலே உங்களுக்கே கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ பெரிய கட்டி. மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க இன்னும் ஒரு சில நாட்களில் இவர் இறந்து போயிடுவார்,
இந்த கேன்சருடைய சரீரத்தில் பரவி விட்டது. எங்க சபையில் ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க பேர் சிஸ்டர் கிரேஸ். அவங்க வந்து சொன்னாங்க, சிஸ்டர் கிரேஸ் வந்து சொன்னாங்க, பாஸ்டர் நம்ம ஜெபிக்கணும், கண்டிப்பா இந்த சுப்பையாவை தேவன் குணப்படுத்த வேண்டும். இந்த மருத்துவர் வந்து மரித்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க, ஆனா இந்த சுப்பையா அவர் சாட்சியா நிற்கணும், கர்த்தர் அவரை உயிர்ப்பிக்க வேண்டும், அவரை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். கரெக்டா? நீங்க பார்க்குற போட்டோ பார்த்தீங்கன்னா அது சனிக்கிழமை எடுத்த போட்டோ. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையில நாங்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இவருடைய சுப்பையாவுடைய விடுதலைக்காக. அப்ப நான் சொல்லி ஜெபித்தது இதுதான், ஆண்டவரே எங்களுக்காக உம்முடைய முதுகு உளப்பட்டு விட்டது, நீங்க உம்முடைய தழும்புகளினால் நாங்கள் குணமானோம், இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம், இன்னைக்கு அந்த சுதந்திரத்தை நாங்கள் கிளைம் பண்ணி ஜெபிக்கிறோம். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே சுப்பையாவுடைய கண்கள் இருக்கிற அந்த கேன்சர் கட்டி மறைவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். ஜெபித்தது என்ன தெரியுமாச்சு? அன்னைக்கு ராத்திரியில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய கண் இருக்கிற அந்த கட்டி விழுந்துருச்சு. மருத்துவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்பட்டுட்டு திரும்பி பார்க்கறாங்க, அந்த கண்ணில் இருக்கிற கட்டி ஒரே நாள், அதாவது நீங்க பார்க்கிறது சண்டே உடைய போட்டோ, மண்டே காலையில பார்க்கும் பொழுது அது கீழே விழுந்தது மாத்திரமில்லை, கம்ப்ளீட்டா காஞ்சி அது இருக்கிற அடையாளமே இல்லாமல் அதை போகும்படி தேவன் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா! நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அற்புதத்தை செய்தவர் இன்றைக்கும் உங்கள் நடுவிலே, நம்ம நடுவிலே அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவருடைய தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள். ஹல்லேலூயா! இன்றைக்கு அவர் ஜீவனோடு இருக்கிறார் அந்த ஐயா. ஆமென். உங்க குடும்பம்லாம் நம்ம சர்ச்சுக்கு தான் வராங்க. ஆமென். நான் எதற்காக சொல்றேன்னா, அவருடைய முதுகு உளப்பட்டது, அவருடைய தழும்புகளினால் நாம் குணமானோம். இப்ப இதோட விடல. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்கன்னா, அவரை கொண்டு போய் நாற்காலியை கொண்டு வாங்கல. ஆமென். ஹல்லேலூயா. அவரை கொண்டு போய் அவரை உட்கார வைத்து அவருடைய தலையின் மேல் முள்முடி சூட்டினார்கள். நீங்களும் நானும் பார்க்கிற மாதிரியான முள்ளு கிடையாது, நம்ம ஊர்ல இருக்கிற முள்ளு மாதிரி கிடையாது. இந்த முள்ளு இது ரொம்ப கோர முள், பயங்கர ஷார்ப். நான் இஸ்ரவேல் தேசத்துல போய் அந்த முள்ளை பார்த்திருக்கேன். அந்த முள்ளுடைய ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஆணி மாதிரி இருக்கும். அந்த முள்ளை அவர் தலை மேல வைத்து ஒரு அமுக்கு, அந்த பிரஸ் பண்ணும் பொழுது அந்த முட்கள் எல்லாம் ஆணியை போல் தன் சதையை பறித்து கொண்டு தன்னுடைய மூளையில் இருக்கிற அந்த ஸ்கல் அதை உடைத்து கொண்டு அவருடைய மூளையை கொண்டு போய் குத்தக்கூடிய அளவுக்கு அது அமுக்கப்பட்டது. அவங்க எதிர்பார்த்தது, இது அமுக்கும் பொழுதே அவர் மறிச்சாலும் நல்லதா இருக்கும், ஒருவேளை ஒரு சிலுவையில ஏறாம போயிட்டா என்ன பண்றது, அதனால அதற்கு முன்பாக இருந்தே அவளை கொஞ்சம் கொஞ்சமா இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கொல்லுவதற்காக தீர்மானித்தார்கள். 4வது இடம் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினது அவருடைய சிந்தையிலே அவர் ரத்தத்தை சிந்தினார். எதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்க சிந்தையில தேவன் ஒரு விடுதலையை தருகிறார். உங்க சிந்தை மண்டலத்தில் கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறது. இந்த ரத்தத்தை நீங்க கிளைம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது உங்க சிந்தை மண்டலத்தை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத வல்லமைகள் இன்றைக்கு நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கப்படுகிறது. இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். உங்க டிப்ரெஷன், உங்க ஆங்ஸைட்டி, நீங்க மன அழுத்தத்தினால நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், இன்றைக்கு தேவன் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தருகிறார். இருளில் இருக்கிற உங்க பிள்ளைகளை வெளிச்சத்துக்குள்ளே தேவன் கொண்டு வருகிறார். எல்லா முரட்டாட்டத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. மூளையில் இருக்கக்கூடிய அந்த சிந்தை, அது மாத்திரம் இல்ல, சில பேர் இங்க சொல்லுவாங்க, பிரதர் அவங்க தலைவிதி, அவங்க தலையில எழுதப்பட்டிருக்கிறது, இது ஏன் தலையில எழுதப்பட்டிருக்குன்னு சில பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் சில பேர் நீங்க இந்த வாரத்தில் கூட அந்த வார்த்தையை நீங்க சொன்னீங்க, என்ன தலைவிதியோ தெரியல, எனக்கு ஏன் இப்படி நடக்குது. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்துவுடைய சிரசின் மேல் வைக்கப்பட்ட முள், அவருடைய சிரசிலே சிந்தப்பட்ட ரத்தத்தின் வழியாக உங்களுடைய தல விதிகளை மாற்றக்கூடிய வல்லமை அந்த ரத்தத்திற்கு இருக்கிறது. உங்க தல விதியை மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவின் ரத்தத்திற்கு இருக்கிறது. ஏன் உங்களுக்கு முன்பாக நிற்கிற நானே சாட்சி தான். என்னுடைய சிறு வயதில் என் தகப்பனாரை இழந்து போனேன். எங்க அப்பா தான் எல்லாம், எங்க அப்பா தான் என்ன படிக்க வைப்பாரு, எல்லாம் அப்படிதான் ரொம்ப ஆசையா இருந்தேன்.
என் அப்பாவை இறக்கும் போது நான் 11th டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். டிஸ்கண்டினியூ பண்ணி தான் எங்க அப்பாவை பார்த்துக்கிட்டோம். ஒரு ஊழியர் வழியாக ஆண்டவர் எங்கள்கிட்ட பேசினார். அப்பாவுக்கு பரலோகம் போறதுக்கு நேரம் வந்துருச்சு, கர்த்தர் உங்களெல்லாம் ஊழியத்தில் பயன்படுத்த போறாரு. நாங்கள் அவளை ரிலீஸ் பண்ணோம். கட் ஷார்ட் தி ஸ்டோரி. என்னுடைய வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாயிடுச்சு. என் படிப்பு பெரிய கேள்விக்குறியாயிடுச்சு. என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? அமெரிக்கா தேசத்தில் போய் ஓரல் ராபர்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் ஆசைலாம் அதுதான், அந்த ஓரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும். ஓரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் எனக்கு அட்மிஷன் கிடைச்சிச்சு. ஆனா அவங்க கொடுத்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்புறம் ஒரு 3 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கொடுக்க கூட என் கையில காசு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில நாங்கள் நிர்கதியாய் நின்றோம். என்னுடைய தகப்பனார் இறந்து போகும்பொழுது எங்களிடத்துல ஒன்றும் கிடையாது. எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து போய் பெரிய கடன் பாரத்தில் மாட்டிக்கொண்டோம். அந்த கடனை விட்டு எப்படி வருவனே தெரியல. எல்லாம் கஷ்டங்கள், எல்லாம் பிரச்சனைகள், எல்லாம் சுற்றி இருக்கிற எல்லாம். நிறைய பேர் நினைச்சாங்க, எங்களை பார்த்து நினைச்சாங்க, இது இவங்க தலைவிதி, இவங்க இப்படிதான் இருக்க போறாங்க. ஆனால் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் எங்களை உயர்த்த ஆரம்பித்தார். கர்த்தர் எங்களை மேன்மைப்படுத்த ஆரம்பித்தார். எந்த இடத்துல என் படிப்பு பெரிய கொஸ்டின் நான் நினைத்தனோ, கர்த்தர் என்ன பேச்சுலர்ஸ் படிக்க வச்சாரு, MBA படிக்க வச்சாரு, டாக்டரேட் இன் மினிஸ்ட்ரியை படிக்க வைத்தாரு. 35 நாடுகளுக்கும் மேல உலகம் முழுக்க இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கூடிய ஆண்டவர் தருணத்தை இன்றைக்கும் கொடுத்து கொண்டிருக்க. 35 ஆண்டுகளுக்கு முன்னாக ஏற்கனவே சென்றிருக்கிறேன் 35 கண்ட்ரீஸ்க்கு மேல. இந்த ஓரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டி, எந்த ஓரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில நான் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டனோ, அதே ஓரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டி அமெரிக்கா தேசத்துல என்னை பிரசங்கியாராக தேவன் கொண்டு போய் அங்க இருக்கிற இந்திய ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில பிரசங்கம் பண்ணும்படி கிருபை செய்தார். கர்த்தர் என் தலைவிதியை மாற்றினார். மற்றவர்கள் நினைத்தாங்க, அப்பா இல்லாத புள்ள இனி யார் படிக்க வைப்பா? ஆனா பரலோக தகப்பன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். இந்த உலகத்தின் தகப்பன் செய்வதை காட்டிலும் இன்றைக்கு உங்க சிந்தையின் மேல் உங்க தலை விதிகளை மாற்றக்கூடிய வல்லமை கீழே தான் நீங்க இருக்கீங்க. நீங்க இருக்கிறது சாதாரண இடம் கிடையாதுங்க. என் ஆவியிலே காண்கிறேன், நீங்க உட்கார்ந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்க கேட்க உங்களுடைய சிரசின் மேல் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. யாரெல்லாம் அதை ரிசீவ் பண்றீங்களோ உங்க மேல இப்பொழுது இயேசுவின் ரத்தம் இறங்குகிறது. ரிசீவ் இட். ஹalleluya. நேரம் இல்லாதனால நான் வேகமா போறேன். ஆமென். சிந்தையில இருந்து உங்களுக்கு விடுதலை. முதுகு சிந்தை அவங்க அதோட விடல. இயேசு கிறிஸ்துவை கொண்டு போனாங்க. கொண்டு போய் அவர் சிந்தில ரத்தத்தை சிந்திக்கிட்டு இருக்கிறார். முதுகுல ரத்தம், தாடியில ரத்தம், அவர் சரீரம் முழுக்க ரத்தம். அவருடைய கைகளிலே ஒரு சிலுவை சுமத்தினார்கள். அந்த சிலுவையை சுமந்து கொண்டு நமக்காக அவர் நடந்து சென்றார். It took all the pain. அவர் இதை சுமந்து கொண்டு செல்லும் பொழுது நீங்களும் நானும் அவருடைய கண்களுக்கு முன்பாக தெரிந்தோம். அவர் இந்த சிலுவை நமக்காக சுமந்து, நாம் சுமக்க வேண்டிய இடத்துல அவர் அந்த சிலுவையை சுமந்து அவரை கொண்டு போய் அவருடைய கையை தூக்கி சிலுவையிலே வைத்து ஆணி அடித்தார்கள். They nailed him to the cross. அவருடைய கைகளிலே ஆணிகளை அடித்தார்கள். இந்த கரம் அற்புதங்களை செய்த கரம், உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்த கரம். இந்த கரம் இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக அன்றைய தினம் கோல்கோதா மலையிலே நமக்காக ரத்தம் சிந்தப்பட்டது. அவருடைய கைகளிலிருந்து ரத்தம் தாரத்தாரையாய் ஓடினது. அதற்கு அர்த்தம் என்னவென்றால், உங்க கைகளிலே கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். கடந்த நாட்களில் நான் என்னெல்லாம் செஞ்சாலும் அது எல்லாம் சாபமாய் மாறுகிறது. என்னென்ன வியாபாரம் பண்ணாலும் என் கையெல்லாம் சாபமாய் மாறுகிறது. பிரதர், என் கையில என்ன இருக்குன்னே தெரியல பிரதர். இன்றைக்கு அப்பேற்பட்ட சாபத்தை உன் கையில் இருந்து தேவன் இந்த ராத்திரியில முறிக்கிறார். In the mighty name of Jesus. அது இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படுகிறது. உன் கையின் மேல் இருக்கிற சாபத்தின் கட்டுகளை தேவன் அறுத்து போடுகிறார். ஹalleluya. இந்த கையோட ஆண்டவர் விடலங்க.
காலில் ஆணியை வைத்தார்கள், அடித்தார்கள். அவருடைய கால் பாதையில ஆணி. இதோ அற்புதம் செய்கிறவராய் சுற்றி திரிந்த அந்த கால்களிலே ஆணி. அவருடைய கால்களிலே தர தரையாய் ரத்தம் ஓடினது. யாருக்காக? உங்க பாதைகளிலே ஒரு விடுதலை பெறுவதற்காக, உங்க பாதையிலே ஒரு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக. ஆண்டவர் அதனாலதான் வாக்குத்தத்தமாக சொல்லியிருக்கிறார், நீ நடக்க வேண்டிய பாதையை உனக்கு நான் காண்பிப்பேன். மற்றவர்கள் எல்லாம் உங்களை தனியா, உங்களை தவறா வழி நடத்துறாங்க. சில பேர்லாம் தவறான பாதையில நடந்துகிட்டு இருக்கீங்க, பாவமான பாதையில நடந்துகிட்டு இருக்கீங்க, சாபமான பாதையில நடந்துகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு உங்க பாதையை தேவன் இந்த ராத்திரியில திருப்புகிறார். கிறிஸ்துவின் பாதைக்கு நேராய் உங்களை வழி நடத்துகிறார். அப்பேற்பட்ட ஒரு வழி நடத்தல் இன்றைக்கு இந்த ராத்திரியில சம்பவிக்கிறது. உன் பாதையில ஒரு விடுதலை. பிரதர், நான் கடந்த நாட்கள்ல தவறான பாதையில நடந்ததுனால நான் பெரிய பாதிப்புக்குள்ள போயிட்டேன். எனக்கு அந்த பாதையில கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருகிறார். God is healing your ways. உங்களுடைய பாதைகளை தேவன் சுகமாக்குகிறார். அந்த ரத்தத்தோடு முடியல. சதீஷ் ஸ்வான் என் கையில எனக்கு ஈட்டி இல்லை. எங்க சர்ச்சில் இருந்து ஒரு சின்ன பையன் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். அவன் போன உடனே கேட்பான். இந்த ரத்தத்தோட அவர் விடல. இது 6வது இடம் ரத்தம் சிந்தனது. ஒரு ஈட்டியை கொண்டு வந்து அவருடைய விழாவிலே குத்தினார்கள். ஒரு ஈட்டியை கொண்டு வந்து குத்தினார்கள். வேதவசனம் சொல்லுகிறது, தண்ணீரும் ரத்தமும் அப்படியே விழாவில் இருந்து ஓடினதாம். இது எங்க தெரியுமா சுகத்தை தருது? உங்களுக்கும் தேவ சபைக்கும் உண்டான ஐக்கியத்தை புதுப்பிக்கிற இடம் இங்கிருந்து சிந்தப்படுகிற ரத்தம். என்றால் பழைய ஏற்பாட்டில் ஆதாமுடைய விழாவில் இருந்து ஏவாள் எடுக்கப்பட்டான். புதிய ஏற்பாட்டில் 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவின் விழாவில் இருந்து ஏவாளுக்கு பதிலாக தேவ சபை எடுக்கப்பட்டது. ஏனென்றால் அதுதான் மணவாட்டியாகிய தேவ சபை. ஆதாமுடைய மணவாட்டி ஏவாள், இயேசு கிறிஸ்துவுடைய மணவாட்டி தேவ சபை. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அவருடைய விழாவிலிருந்து தேவனுடைய சபை பிறந்தது. அப்படி என்றால் தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை தரும்படி அவருடைய விழாவிலே அவர் ரத்தத்தை சிந்தினார். இந்த பாடுகள், இந்த கஷ்டங்கள், இந்த துன்பங்கள், இது எல்லாம் யாருக்காக? Who is that for? உங்களுக்காக. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இந்த 7 இடம் கர்த்தர் சிந்தின 7 இடத்துல ரத்தத்திலிருந்து இன்னைக்கு என்னென்ன காரியத்தோடு, என்னென்ன வியாக்குலத்தோடு, என்னென்ன கண்ணீரோடு, என்னென்ன கஷ்டத்தோடு நீங்க இந்த இடத்துல இருக்கலாம். இன்னைக்கு எதெல்லாம் நீங்க கிளைம் பண்றீங்களோ, இன்றைக்கு அவருடைய கரத்திலிருந்து தேவனுடைய கிரணங்கள், கர்த்தருடைய மகிமை இன்றைக்கு உங்க மேல வீசிக்கொண்டே இருக்கிறதுங்க. ஒருவேளை பில்லி சுனிய கட்டுல, மாந்திரிக கட்டுல நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அவருடைய ரத்தத்தினால் உங்களுக்கு விடுதலை, ரத்தத்தினால் உங்களுக்கு சௌக்கியம், உங்களுடைய நோய்களிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தர விரும்புகிறார். You're going to be healed by His stripes. Thank you, thank you. இன்னைக்கு அவருடைய நாமத்தை கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற சாம் தம்பி ஒரு சாட்சி. He is a great testimony. உங்களுக்கு முன்பாக இருக்கிற சாட்சி. சில பேருங்களா இன்னைக்கு கடன் பாரத்தினால தற்கொலை எண்ணத்தில் இருக்கீங்க. எனக்கு கடன் நிறைய இருக்கு, இந்த கடனை விட்டு எப்படி வெளியே வருவேன்னு எனக்கு தெரியாது என்று சொல்லி நீங்க நிறைய பேர் தற்கொலை எண்ணத்தில் இருக்கலாம். 2023 நவம்பர்ல இங்க இருக்கிற இதே தம்பி சாம் இப்பேற்பட்ட நிலையில தான் இருந்தார். அவருடைய கடன் எவ்வளோ பிரதர் தம்பி எவ்வளவு இருந்துச்சு? How much was your loan? 7 கோடி ரூபாய். இந்த தம்பிக்கு இஸ் வெரி யங். 7 கோடி ரூபாய் கடன். நவம்பர் மாதத்திலே அவர் சொல்லுகிறார், அண்ணே ஒரே தற்கொலை எண்ணமா இருக்குன்னு, எப்படி வாழுவேன்னு தெரியல. 7 கோடியை நினைச்சா கூட என்னால மேற்கொள்ள முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று சொல்லி அவள் அழுது கொண்டிருந்தார். 21 நாள் உபவாச ஜெபம். நான் எதற்காக இதை சொல்றேன்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்டவர் என்று நீங்கள் அறிந்து கொள்வதற்காக.
21 நாள் உபவாச ஜெபத்துல நான் சொன்னேன், தம்பி நீங்க கலந்துக்கோங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். 7 கோடி மனுஷரீகமாய் பெரிய கடனா இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக எந்த பர்வதம் பெருசு கிடையாதுங்க. செருபாபேலே, இந்த பர்வதம் எம்மாத்திரம், அது சமபூமியாய் மாறும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் ஒரு வார்த்தை அனுப்பினா போதும், எவ்வளோ பெரிய பெரிய பர்வதமும் அது சமபூமியாய் மாறும். ஹல்லேலூயா. செருபாபேலோடு கூட இருந்தவர் உங்களோடு கூட இருக்க மாட்டாரா? அருமையான தம்பி சாமுக்காக நம்ம எல்லாம் ஜெபித்தோம். நடந்து என்ன தெரியுமா? நவம்பர் மாதத்துல 7 கோடி கடன். டிசம்பர் 31 என்கிட்ட வந்து சொல்றாரு, அண்ணே நான் சர்ச்சில் ஒரு சாட்சி சொல்லணும். என்ன சாட்சி தம்பி? கர்த்தர் என்னை 7 கோடி கடல்ல இருந்து என்னை விடுதலையாக்கி விட்டார். இன்னைக்கு ஒரு கடனும் இல்லாம இன்னைக்கு தேவன் தம்பிய சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரம் ஒரு அதிசயகரமா ஒரு நல்ல ஒரு வீடியோ கட்டும்படி அதை போய் பிரதிஷ்டை பண்ண முடியும். ஒரு 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் 4 மாசம் 4 months சார் ஜனவரி மாசத்துல போய் அவங்க வீடை போய் பிரதிஷ்டை பண்ணும்படி தேவன் கிருபை செய்தார். நான் எதற்காக சொல்றேன் என்றால், அப்பேற்பட்ட தேவன் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார். அந்த தம்பிக்கு செய்தவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அந்த தம்பிக்கு அதிசயம் செய்கிறவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரோ? அவர் பாரபட்சம் பார்க்காத தேவன். இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்விலும் அற்புதம் செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். Yes, he is able to do exceedingly. நீங்கள் நினைப்பதற்கும் சிந்திப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய், எல்லாரும் சொல்லுங்க, மிகவும் அதிகமாய் செயல்படுகிற ஒரு வல்லமை இருக்கிறதா? இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில அந்த வல்லமை உங்கள் மத்தியிலே செயல்பட போகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் நான் சொல்றேன், என்ன பலவீனம் இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. இன்னைக்கு தேவன் ஒரு விடுதலை கொடுப்பார் என்று நீங்க விசுவாசிங்க. என்ன சத்துருவின் போராட்டமா இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. இன்றைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார் என்று விசுவாசிங்க. ஆனா ஆண்டுடைய சமூகத்தில் தேவன் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அர்ப்பணிப்பு. எல்லாரும் சொல்லுங்க, அர்ப்பணிப்பு. a total surrender. கொஞ்சம் சரண்டர் கிடையாது, டோட்டல் சரண்டர். ஆண்டுடைய சமூகத்தில் வந்து நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது முற்றிலுமாய் உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். முற்றிலுமாய் அர்ப்பணிப்பு என்றால் என்ன? உங்களுக்கு இருக்கிற பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், மற்றவர்களை மன்னிக்க முடியாத தன்மைகள், எனக்கும் ஆண்டுடைய அற்புதத்திற்கும் தடையா என்ன இருக்கு? இன்னைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமா சொல்லிட்டார், உனக்கு எதிரடியா இருக்கிற கையெழுத்துக்களை நான் இன்னைக்கு குலைக்க போறேன். இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்துல ஆண்டவர் குலைக்க போறார். இன்னும் குலைக்க போறார். அதெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ண போறார். அதெல்லாம் ஸ்கிரிபிள் ஆக போகிறது. ஆனா அதற்கு முன்பாக நம்ம ஒரு காரியத்தை செய்யணும். ஆண்டவருக்கும் நமக்கும் நடுவில் இருக்கிற சில காரியங்கள் அது நம்ம குலைச்சி போடணும். சில பேருக்கு ஆண்டவரோடு கூட சரியான உறவு இருக்காது, பாவத்தின் பிடியில இருப்பாங்க. சில பாரம்பரியத்தின் பாவம் தெரியும், சில பாரம்பரியம் சொல்லிட்டு அதை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதை விட்டு நீங்க இன்றைக்கு வெளியே வரணும். நீங்க அர்ப்பணிக்கணும். இன்றைக்கு அர்ப்பணிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை நீங்க காண்பீங்க. சில பேருக்கு உங்க சகோதர சகோதரியோடு கூட நல்ல ஐக்கியம் கிடையாது. ஒரு சொத்து பிரச்சனை, அந்த சொத்து பிரச்சனைனால அவங்க கூட நீங்க பேச மாட்டீங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்க பேசின வார்த்தைலாம் இன்னைக்கு உங்க இருதயத்தை குத்திக்கிட்டே இருக்கு. தேவன் சொல்லுகிறார், நீங்க அவங்களை மன்னிக்கணுமா? வசனம் சொல்லுகிறது, நீங்க உங்க சகோதர சகோதரிகளை மன்னிக்காவிட்டால் உங்க தப்பிதங்களை பரலோக பிதா மன்னிக்க மாட்டார். இதான் வசனம். நம்ம இருதயத்திலிருந்து அவங்களை மன்னிக்கணும். ஒருவேளை அவங்க தவறுகளை செய்திருக்கலாம், ஆனாலும் நம்ம மன்னிக்கணும், நம்ம மறக்கணும், அதை விட்டு வெளியே வரணும். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக சவுத் ஆப்பிரிக்கா தேசத்துல நான் ஊழியத்தை செய்வதற்காக சென்றிருந்தேன். ஏறக்குறைய 12-15 ஆண்டுகளுக்கு முன்பாக சவுத் ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு படமுயற்சி கூட்டத்தில் நான் பிரசங்கிப்பதற்காக சனிக்கிழமை ராத்திரியில பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் சொல்றேன், யாரெல்லாம் ஒரு சௌக்கியம் சுகம் வேணுமோ அர்ப்பணிப்போடு முன்பாக வாங்க அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் வராங்க. எல்லாம் எழும்பி ஃப்ரண்ட்ல வராங்க, வந்து நிக்கிறாங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ல லைன்லாம் நிக்கிறாங்க. அன்னைக்கு ஆவியானவர் என்னை ஏவினார், போய் எல்லாருடைய தலையும் கை வச்சு ஜெபிக்க சொல்லி நான் போய் ஒவ்வொரு பேரா தலைமையில கையை வச்சு நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். ஜெபிக்கும் பொழுது ஒரு சகோதரி அங்க நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க 3 காரியத்தோடு 3 ஜெப விண்ணப்பங்களோடு அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தாங்க. 3 ஜெப விண்ணப்பங்களோடு இருந்தாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியாது. அவங்க மேல கையை வைத்த உடனே நான் சொன்னேன், சகோதரியே, தேவ ஆவியானவர் என் மூலியமா பேசுறாரு. சகோதரியே, நீங்க என்னென்ன ஜெப விண்ணப்பத்தோடு இங்க வந்திருக்கீங்களோ அதை எல்லாம் தேவன் இன்றைக்கே இந்த ராத்திரியிலேயே நிறைவேற்ற போகிறார் என்று சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த சகோதரிக்கு ஒரே சந்தோஷம். நான் அடுத்தடுத்த நபருக்கு பிரேயர் பண்ண போயிட்டேன். அந்த சகோதரி வந்து நினைக்கிறாங்க, இன்னைக்கே வா,
இன்னைக்கு எப்படி நடக்க போகுது, இன்னைக்கு ராத்திரி ஆயிடுச்சு, ஏறக்குறைய 10 மணி ஆக போகுது, இன்னைக்கு எப்படி நடக்க போகிறது என்று சொல்லி அவங்க போறாங்க. அவங்க 3 ஜெப குறிப்புக்காக வந்தாங்க. என்னன்னா, அவங்களுக்கு பின்னாடி ஒரு கட்டி, அது ஒரு கேன்சர் கட்டியை போல ஒரு கட்டி இருக்கு. அது என்ன கட்டின்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த கட்டி ஒரு முளை போல் வந்திருக்கிறது. அது போகாமல் அது ரொம்ப நாட்களாக இருக்கு. அது ஒன்று. அதுக்கு பயாப்சிலாம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஜெபிக்கிறாங்க. 2வது அவங்க சகோதரனோடு கூட ஒரு சரியான உறவு கிடையாது. அவங்களுக்கு சகோதரனோடு கூட ஒரு பெரிய ஒரு பிளவு உண்டாகி ஏறக்குறைய 15-20 ஆண்டுகளாய் 2 பேரும் பேசவே இல்லை. ஒரு சொத்து பிரச்சனையில் அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அவங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. ஆனா அன்றைக்கு தேவ ஆவியானவர் பேசினார், நீ உன்னுடைய சகோதரனோடு கூட ஒப்புரவாக வேண்டும் என்று. அன்னைக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவரே, என்னோட சகோதரனோடு கூட திருப்பி சேர்த்து வச்சிருவீங்களா? நான் என் தவற உணர்ந்துட்டப்பா, என் சகோதரனோடு கூட நான் மீண்டும் ஐக்கியமாகணும். இன்னைக்கு இந்த நோயில இருந்துலாம் எனக்கு ஒரு சுகம் வேணும், என் சகோதரனோடு கூட நான் ஐக்கியம் ஆகணும் என்று சொல்லி அவங்க 2வது ஜெப குறிப்பு. 3வது, அவங்களுடைய வலது கண்ணுல ஒரு கேட்ராக், ஒரு வெள்ளை, அந்த கேட்ராக், அந்த வெள்ளை செதில் அவங்க கண்ணுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே இந்த ரைட் ஐ அவங்களுக்கு சரியா தெளிவா தெரியாது. அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே, இந்த 3 ஜெப குறிப்போடு வந்திருக்கிறேன், இன்றைக்கு நீங்க சொல்றீங்க எல்லாவற்றையும் இன்றைக்குள்ள நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு நான் நம்பிக்கையோடு இருக்கிறப்பா, நீங்க செய்வீங்கன்ட்டு. அவங்க வேகமா போய் வாகனத்தில் அவங்க கார்ல ஏறும்போது அவங்க ஹஸ்பண்டை பார்த்து சொன்னாங்க, அப்பா, பாஸ்டர் நடத்துறமா, பாஸ்டர் மூலியமா ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கு நான் 3 ஜெப விண்ணப்பங்களோடு சென்றேன், 3 ஜெப விண்ணப்பங்களுக்கும் தேவன் பதில் கொடுக்க போகிறாரு, அது இன்றைக்கே பதில் கொடுக்க போறாருன்னு சொன்னாங்க. அது எப்படி நடக்கும்னு தெரியல என்று சொல்லிட்டு இப்படி கையை வைக்கிறாங்களாம். அந்த கட்டியை காணும். அந்த கட்டி மறைந்ததை பார்த்தார்கள். அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அவங்க சொன்னாங்க, இந்த கட்டி காணும். உடனே அவங்க ஹஸ்பண்ட் டச் பண்ணி பார்க்கறாங்க, கட்டியை காணும். ஏறக்குறைய 15 வருஷத்துக்கு முன்னாடி மொபைல்லாம் ரொம்ப ஃபேமஸ் கிடையாது. அந்த வாகனத்தை எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோடனே அவங்க கிரில் கேட்டு, அந்த கிரில் கேட்டு பக்கத்தில் போயிட்டு கதவு திறக்கிறாங்க. உள்ள ஃபோன் அடிக்கிற சத்தம் கேட்குது, ஃபோன் கால் அடிக்கிற சத்தம், அதாவது லேண்ட்லைனுடைய சத்தம் கேட்குது. அவங்க வேகமாக ஓடுறாங்க. ஓடி போய் கதவை திறந்துட்டு உள்ளே போய் ஃபோனை எடுத்தா அந்த சைடு அவங்க தம்பி பேசுகிறாரு. தம்பி சொல்கிறார், சகோதரன் சொல்கிறாரு, அக்கா, நான் பண்ணது தான் தப்பு, நான் உணர்ந்துட்டேன், என் ஆண்டவர் என்னோடு கூட பேசினாரு, நான் பண்ண தப்பை நான் உணர்ந்து விட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, இல்லப்பா, நான் பண்ணது தான் தப்பு, நான் அந்த மாதிரி வார்த்தையை சொல்லிருக்கேன். அவங்க சொல்றாங்க, இல்ல நான் அந்த வார்த்தையை சொல்லிருக்க கூடாது, உடனடியாக ஒப்புரவாய். உன் பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க, இப்போ எவ்வளவு பெரிய பிள்ளைங்களா இருப்பாங்களே, நாளைக்கு பார்க்கலாமா, இந்தியாவில இருந்து ஒரு சர்ச்சில் இருந்து ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறாரு, மீட்டிங் முடிச்சுட்டு வாங்க, நம்ம எல்லாம் ஒன்னா சாப்பிட போலாம் என்று சொல்லி அதுல ஒரு ஒப்புரவு எல்லாம் ஆயிடுச்சு. அவங்க அறையில போய் அப்படியே பெட்ல போய் படுக்கிறாங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற, ஆண்டவரே, நீங்க இன்றைக்குள்ள எல்லாவற்றையும் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி என் கட்டியை காணாம போக வச்சிட்டீங்க, என்னுடைய சகோதரனோடு கூட சேர்த்து வச்சிட்டீங்க. ஆனா இன்னும் ஒண்ணு மாத்திரம் நடக்கலையே, என் கண்கள் அந்த கேட்ராக் இன்னும் இருக்கு. அந்த வலது கண்ணில் அப்படி திறந்து பார்த்தாங்களாம். பார்த்தா அந்த கேட்ராக் அப்படியே தான் இருக்கு. அது மாத்திரம் விடுதலால டைம் பார்த்தா 12 மணி ஆகிறதுக்கு 15 செகண்டா. அந்த சகோதரி சாட்சி சொன்னது போலயே நான் சொல்றேன், 15 செகண்ட் இருக்கு. உடனே நினைச்சாங்களாம், இன்னும் 12 மணி ஆகிறதுக்கு 15 செகண்ட் இருக்கு. ஆனா கர்த்தர் 2 காரியத்தை செஞ்சார்ல, நம்ம ஏன் நன்றி உள்ளவர்களா இருக்கக்கூடாது? ஏன் ஒன்னு நடக்கல? என்ன ஆண்டவரே, நீ செஞ்ச நன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அப்படி ரைட்ல திரும்பினாங்களாம். கண்டு இருந்து அப்படி வெள்ளையா ஏதோ ஒன்று வெளியே வந்து அவங்களோட தலைக்காணி மேல விழுந்ததை பார்த்தாங்க. லைட் ஆன் பண்ணி பார்த்தா அது மேல ஒரு சின்ன தண்ணி விழுந்தது போல ஒரு அடையாளம். அவங்க கண்ணுல இருக்கிற கேட்ராக் மறைந்து விட்டது. கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை தேவன் கொடுத்து விட்டார். பார்த்தா இன்னும் 5 செகண்ட் இருக்கு. அந்த ராத்திரி முடிவது போல முடிவதற்கு முன்பாகவே கர்த்தர் சொன்ன வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை அந்த சகோதரிய வாழ்விலே நிறைவேற்றினார். ஞாயிற்றுக்கிழமை காலையில தேவனுடைய சபையில என்ன ஒரு சாட்சி, என்ன ஒரு மகிழ்ச்சி! தேவன் என் வாழ்க்கையை மாற்றினார். இன்றைக்கு எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், இதே வல்லமை, அதே வல்லமை இன்றைக்கு இந்த ராத்திரியிலே நம்மத்திலே செயல்படுவதற்கு வல்லதா இருக்கிறது. எத்தனை பேர் இந்த வல்லமையை இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட தான் பேசியிருக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை எனக்காக தான். இந்த வல்லமையை நான் உணரணும், இந்த வல்லமையுடைய தொடுதலை நான் உணர வேண்டும் என்று சொல்லுங்க. மாத்திரம் உங்க கரங்களை உயர்த்துங்க. இருக்கிறது எல்லா கண்களை மூடி இருக்கட்டும், எல்லா கண்களை மூடி இருக்கட்டும்.